இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து நாட்களிலும் சிலுவையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சிலுவை அன்பை குறித்து தியானித்தோம். சிலுவையில் அவர் கொடுத்த கிரயத்தை குறித்து தியானித்தோம். அந்த குறுக்கிடுகிற அன்பை குறித்து தியானித்தோம். சிலுவையிலே அவரை நாம் மீட்டு கொண்ட ரட்சிப்பு பாவ மன்னிப்பை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் பரிசுத்தமாய் வாழ்கிறது, சிலுவையை பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் என்று நாம் தியானித்தோம். நம்முடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் எல்லாம் அவர் சுமந்தார் என்று நாம் தியானித்தோம். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகும் எத்தனை முறை நாம் பாவத்தில் விழுகிறோமா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் எத்தனை முறை திரும்பவுமாக நாம் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 6:7 பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் இந்த பாவ பிரச்சனையை குறித்து மிகவும் அருமையாக எழுதியிருக்கிறார். எப்படி நாம் மனுஷர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டுமாக பாவத்திலே விழுகிறோம் என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்கு ஒரு ஆவிக்குரிய சுவாபம் காணப்படுகிறது. அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவ சுவாபமும் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சரீரத்துக்குள்ளாக அந்த பாவ சுவாபமும் இருக்கிறது. ஆவிக்குரிய சுவாபமும் இருக்கிறது, அந்த பாவ சுவாபமும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவ சோதனைகள் வரும் பொழுது இந்த பாவ சுவாபம் நமக்குள் மறைந்திருக்கிற அந்த பாவ சுவாபம் நம்மை பாவம் செய்ய வைத்து விடுகிறது. பாவ சோதனைகள் வரும்போது அதற்குள்ளாக இழுத்து நம்மை பாவம் செய்ய வைத்து விடுகிறது. அதான் அந்த ரோமர்கள் நிருபத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லுகிறார். நம் வாசித்த வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, நான் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு அந்த பாவ சரீரம் ஒழிந்து போகும்படியாக தம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் வாசித்தோம். அந்த பாவ சரீரம், அந்த பழைய மனுஷன், அந்த பாவ சுவாபம், இதெல்லாம் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ சுவாபத்தை காட்டுகிறது. அதான் அவர் சொல்றாரு, எனக்குள் இருக்கிற அந்த பாவ சுவாபமே அப்படி செய்கிறது என்று. அதே போல பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் அவயவங்களுக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம், என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பாவ பிரமாணம், எல்லா மனுஷருக்குள்ளேயும் அந்த பாவ பிரமாணம் இருக்கிறது. அது என்னை பாவத்திற்கு சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் ரெண்டு பக்கமும் இருக்கு, ஆவிக்குரிய சுவாபமும் இருக்கு, பாவ சுவாபமும் இருக்கு. இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லுகிறார். எல்லாருடைய, பவுல் அப்போஸ்தலருக்கு மாத்திரமல்ல, நம் மனுஷர்களாக பிறந்த ரட்சிக்கப்பட்ட எல்லா மனுஷர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு தன்மை காணப்படுவதை நாம் அறிய முடிகிறது. நன்மை இன்னொரு இடத்துல ரோமர் 7:18 சொல்லுகிறாரு, என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதாவது நன்மை செய்ய வேண்டும் என்கிறது எண்ணம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்கிறதோ என்னிடத்தில் இல்லை என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். இப்படி, அதாவது நான் செய்ய நினைத்ததை செய்யாமல் செய்யத்தகாததை செய்கிறேன், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற நன்மையே செய்கிறேன் என்று. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அடைந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நான் என்ன செய்கிறோம், தேவனுக்கு விரும்பாத காரியங்களை நாம் செய்கிறோம். பொறுமையற்ற சூழ்நிலையில நடந்து கொள்கிறோம், பொறாமை நடந்து கொள்கிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்தி விடுகிறோம். இந்த மாதிரியான பாவங்களிலே நாம் விழுந்து விடுகிறோம். அப்ப இதிலிருந்து எப்படி, இந்த பாவ சுவாபத்தில் இருந்து தேவன் நமக்கு விடுதலை தந்தாரா? பிரியமானவர்கள், இந்த சிலுவை
நம்முடைய பாவத்தை சுமந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்திற்குண்டான தண்டனையை சுமந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பாவ சுவாபத்தையும் தேவன் சிலுவையிலே சுமந்தார் என்று திருமறை கூறுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அந்த பாவ பிரமாணம் என்கிறதா அந்த பாவ சுவாபம் என்று நான் பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்காரு, இந்த மரண சரீரம், அந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அந்த கிறிஸ்துவின் சிலுவை நம்மை இந்த பாவ சுவாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லது. அந்த கிறிஸ்து சிலுவையில் அந்த பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, அந்த பாவத்தினால் உண்டாகக்கூடிய தண்டனைகளையும் பாவ சுவாபத்தையும் நம்மை விட்டு விலக்கினார். அதே போல சுயத்தை விரும்புகிற, தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனாலும் சுயத்தை பிரியப்படுத்துவதற்காக, சுயத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய சுயமரியாதையை காத்துக் கொள்வதற்காக பொய் சொல்லுகிறோம், வாதாடுகிறோம், மற்றவர்களை புண்படுத்துகிறோம், பொறாமைப்படுத்துகிறோம். அநேக பாவங்களிலே நாம் சிக்கி விடுகிறோம். நம்முடைய சுயத்தை மேற்கொள்ள நம்மளாலே முடியாது. தேவன் அந்த சுயத்தையும் என்ன செய்தார்? அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சுயத்தை அவர் சிலுவையிலே அறைந்து அந்த சுயத்தை அவர் மீட்டு கொண்டதினால் அந்த பாவத்தில் இருந்து தேவன் வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டாலும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் அன்னுதினமும் அன்றாட வாழ்க்கையில் கடைசி பரியந்தம் அவருடைய ராஜ்யத்தில் போகும் வரைக்கும் இந்த பாவ சுவாபத்தில் இருந்து வெற்றியை தேவன் சிலுவையிலே நமக்கு பெற்று தந்தார். அதை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை உணர்த்தி வழி நடத்துவார் என்பது உண்மை. ஒரு 3 காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொள்ள முடியும். எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக, எதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நான் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். 3வதாக, நம்முடைய அவயங்களை அந்த அநீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாமல் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பாவ சுவாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினாலே நாம் வெற்றி சிறக்க முடியும். நாம் ஜெபிப்போம். மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய சிலுவையை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது, ஆண்டவரே, உம்முடைய சிலுவையில் இருந்து எப்படி அந்த பாவ சுவாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் உம்முடைய வேதத்திலிருந்து கர்த்தர் கிருபை செய்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய மன கண்களையும் தேவன் திறந்து தகப்பனே, இந்த பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையையும் ஆண்டவரே உம்முடைய சிலுவையிலே தந்த அந்த வல்லமை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.